ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் சிண்ட் பேங்க்லேருந்து வந்திருக்க வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி, ஏஜ் அண்ட் தென் இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, August 31 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கான எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா September 15 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ இன்னும் ஒரு 3 days இருக்குது, மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அண்ட் தென் இது எத்தனை போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 42 போஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேகன்சி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 வேகன்சி டோட்டலாக. அதாவது 213 வேகன்சி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கேட்டகரி வைஸ் வந்து என்ன பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னால் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட், அதாவது SMGSக்கு வந்து 28, மினிமம் மேக்ஸிமம் வந்து 40. அதாவது எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 38, 40 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதிலே வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதே SC/ST இருந்தால் 5 years, OBC இருந்தால் 3 years, பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்தால் 10 years, எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தால் 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து நான் கீழே வந்து நான் சொல்கிறேன், இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துருச்சு. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், ஆர் IT ஆர் ECE படிச்சிருந்தாலே போதும், இதுக்கு எலிஜிபிள். இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸர் ராஜ்பாஷா, அதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் முடிச்சிருக்கணும். அண்ட் தென் இதில் வந்து நீங்கள் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் HR டிபார்ட்மெண்ட்டு, இதில் வந்து கிராஜுவேட்டு அண்ட் தென் 2 years ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் கம்பல்சரி நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பேங்க் ரிலேட்டட் ஜாப்ஸில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், இதுக்கு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இருந்தால் போதும். அதாவது IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ், MCA அதில் முடிச்சாலே போதும். இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இதுக்கு வந்து BTech முடிச்சிருந்தாலே போதும். இதுக்கான டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா IT டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மேனேஜர் கிரெடிட்க்கு வந்து நீங்கள் எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம், ப்ளஸ் நீங்கள் வந்து MBA வந்து முடிச்சிருக்கணும். அண்ட் தென் இதுக்கு வந்து 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி. அண்ட் தென் அக்கௌண்டன்ட் மேனேஜருக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும். இதுக்கு வந்து 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மேனேஜர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது நீங்கள் ஐடியில் வந்து மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும். அண்ட் தென் கேண்டிடேட் மஸ்ட் பி கேட் 2024, அதாவது நீங்கள் 2024 கேட்டை வந்து நீங்கள் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருந்தால் தான் இது போஸ்ட்டுக்கே நீங்கள் எலிஜிபிள். ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தால் அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்லி 2024 பாஸ் பண்ணிடணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் மேனேஜர் Forex, இதுக்கு வந்து கிராஜுவேட் எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம். அண்ட் தென் 2 year எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுமாரி நிறைய வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 42 வேகன்சி கிட்ட விட்டுருக்காங்க. அதாவது 42 போஸ்ட்டு. இது ஃபுல்லாக படித்து சொன்னோன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப எக்ஸ்டெண்டாக போகும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். உங்களுக்கு எதனா எலிஜிபிளாக இருந்தால் கம்பல்சரி மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்ல சேலரி எல்லாமே பாருங்க. சீனியர் செக்ரட்டரி, சீஃப் அக்கௌண்டன்ட் எல்லாமே பெரிய போஸ்ட்டு தான். அண்ட் தென் வந்து நிறைய அவங்க மென்ஷன் பண்ணிக்கிறாங்க கீழெல்லாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருக்காங்க சில இதுக்கு, அதாவது OBCக்கு, EWSக்கு அந்த ரிசர்வேஷன் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லை, இதெல்லாம் கைட்லைன்ஸ், இதெல்லாம் படித்து பாருங்கள். அண்ட் தென் வந்து சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பே ஆஃப் ஸ்கேல்ஸ், இது வந்து ஆஃபீஸர், அதாவது JMSன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சில இதெல்லாம் JMS மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சிலது வந்து MMGSன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் சேலரி பார்த்தீங்கன்னா 48,000, 64,000, 84,000 அண்ட் தென் 1 lakh சேலரி இருக்குது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் வந்து 2 year ப்ரொபேஷன் பீரியடில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 year பாண்டு பீரியட் வரும். அதாவது நீங்கள் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸாம் கிராக் பண்ணிவிட்டு, இன்டர்வியூ கிராக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பாண்ட் பேப்பர் வந்து சைன் பண்ணணும். அதாவது 2 years அண்ட் 3 years பாண்ட் பேப்பர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் வில்லிங்காக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்புறமா நீங்கள் வந்து பாதியில் வர முடியாது. நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அண்ட் தென் வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ வந்து அந்தளவுக்குலாம் கஷ்டமாக இருக்காது. ஜஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே ஜென்ரலாக தான் கொஸ்டின் கேட்பாங்க.
அண்ட் தென் ரிட்டன் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் வந்து ஒரு 20 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு 20 மார்க்கு, அண்ட் தென் உங்கள் ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக ஒரு 60 மார்க், மொத்தம் வந்து 100 மார்க்குக்கு எழுதுறீங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 105 மினிட்ஸ்க்கு எழுதுறீங்க. அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை மட்டும்தான், வேறு எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இது ஆல் ஓவர் இந்தியா நடத்துகிறாங்க. ஸோ சென்னையில் வந்து மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும், வேறு எங்கேயுமே எழுத முடியாது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் போடலை அவங்க. அண்ட் தென் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்டோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு, அண்ட் தென் ஜெராக்ஸில் வந்து செல்ஃப் அட்டஸ்டடு, ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, 10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, அண்ட் தென் வந்து எதனா வேலிட் அதர் தென் ஆதாரை தவிர எதனா ஒரு வேலிட் சர்டிஃபிகேட் வேணும். நீங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். டிசபிலிட்டியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும். இதுக்கான அப்ளிகேஷன் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 100 தான், ப்ளஸ் வந்து 18% வந்து டேக்ஸு. அண்ட் தென் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி இருந்தீங்கன்னா 850 ப்ளஸ் வந்து 18% வந்து டேக்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த லிங்க்கில் போய்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன டாக்குமெண்ட்லாம், அந்த ஃபோட்டோ, சைனு, அதெல்லாம் வந்து நீங்கள் அது மென்ஷன் பண்ணிக்கிற கேபியில் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேங்கிங்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல், ஏன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.